இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் தொடரும் அரசியல் பதற்றங்கள், போர் சூழ்நிலை மற்றும் அதனை தொடர்ந்து உருவாகும் புதிய அதிகார மாற்றங்கள் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் அந்த பிராந்தியத்தின் மீது திருப்பியிருக்கின்றன. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம் முதல் காசாவில் ஹமாஸ் எடுத்த அரசியல் முடிவுகள், அதே நேரத்தில் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வரை ஒரே நேரத்தில் பல முக்கிய முன்னேற்றங்கள் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழலை பாதித்திருக்கின்றன. இதேவேளை ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வுகள் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர். தெஹ்ரானின் மையப்பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்ற சுமார் 20 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதை முழுவதும் மக்கள் நிரம்பி வழிந்தனர். மறைந்த தலைவரின் சவப்பெட்டியை ஒருமுறை நேரில் காண வேண்டும் என்ற உணர்வுடன் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பல மணி நேரமாக வீதிகளில் காத்திருந்தனர். இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களின் சரியான எண்ணிக்கை குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அங்கு திரண்டிருந்த மக்களின் எண்ணிக்கை எளிதாக லட்சக்கணக்கை தாண்டியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. தலைநகர் தெஹ்ரானுக்கு மட்டுமல்லாமல் ஈரானின் பல்வேறு மாகாணங்கள் மற்றும் நகரங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறப்பு பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் மூலம் வந்து இறுதி அஞ்சலியில் பங்கேற்றனர். இதனால் தெஹ்ரானின் முக்கிய சாலைகள் அனைத்தும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி நகரம் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. இறுதி ஊர்வலத்தின் போது உணர்ச்சி பூர்வமான சூழல் நிலவியதுடன் அங்கு திரண்டிருந்த பலர் கண்ணீர் மல்க பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். அதே நேரம் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் போன்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டன. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான பழிவாங்க வேண்டும் என்ற முழக்கங்களும் கூட்டத்தில் அடிக்கடி ஒலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வை முன்னிட்டு ஈரான் அரசு தலைநகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. பாதுகாப்பு படையினர், அவசர மருத்துவ குழுக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆயிரக்கணக்கில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தற்போது கமேனியின் சவப்பெட்டி தெஹ்ரானிலிருந்து ஈரானின் பல்வேறு நகரங்களுக்கும் பின்னர் ஈராக்கில் உள்ள கர்பலா மற்றும் நஜாப் போன்ற புனித நகரங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட உள்ளது. அங்கு மதுச்சடங்குகள் நிறைவடைந்த பிறகு அவரது உடல் மீண்டும் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள புனித நகரமான மஸ்கத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இறுதி ஊர்வலத்தின் அடுத்த கட்ட நிகழ்வுகளிலும் பல மில்லியன் மக்கள் பங்கேற்பார்கள் என ஈரான் அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாகவும், இது அந்த நாட்டின் சமகால வரலாற்றில் மிகப்பெரிய பொதுமக்கள் பங்கேற்ற இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவாகும் என்றும் சர்வதேச பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இதேவேளை ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் பங்கேற்றது அரசியல் வட்டாரங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. தீவிர அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் அடிக்கடி செய்திகளிடம் இடம்பெற்று வந்த அஹ்மதி நெஜாத் கடந்த சில ஆண்டுகளாக பொதுவழியில் அரிதாகவே தோன்றியிருந்தார். அந்த நிலையில் கமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அவர் நேரில் கலந்து கொண்டது முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது. அஹ்மதி நெஜாத் ஜனாதிபதியாக இருந்த காலம் ஈரானின் அரசியல் வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய காலகட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக 2009 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. இதையடுத்து நாடு முழுவதும் வெடித்த பசுமை இயக்க போராட்டங்கள் இஸ்லாமிய குடியரசின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களாக பதிவாகின. அந்த நேரத்தில் உச்ச தலைவர் அலி கமேனி தேர்தல் முடிவுகளுக்கு முழு ஆதரவு வழங்கியதுடன் அஹ்மதி நெஜாத்துக்கும் வெளிப்படையாக ஆதரவளித்திருந்தார். இருப்பினும் அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான அரசியல் உறவில் விரிசல் ஏற்பட்டது. பல்வேறு கொள்கை முரண்பாடுகள் காரணமாக கமேனிக்கும் அஹ்மதி நெஜாத்துக்கும் இடையிலான நெருக்கம் படிப்படியாக குறைந்தது. இறுதியில் ஈரானின் அதிகார மையத்திலிருந்து அஹ்மதி நெஜாத் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் நடவடிக்கைகளிலும் அவரது பங்களிப்பு குறைந்திருந்தது. இதற்கிடையில் அண்மையில் நடைபெற்ற போரின் ஆரம்ப நாட்களில் அஹ்மதி நெஜாத்தின் இல்லம் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலில் அவர் காயமடைந்ததாக ஈரானிய ஊடகங்கள்
செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் அதன் பிறகு அவர் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றாத நிலையில் கமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது பங்கேற்பு போருக்கு பிறகு அவர் பொதுவெளியில் தோன்றிய முதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. அவரது இந்த வருகை ஈரானின் தற்போதைய அரசியல் சூழலில் பல்வேறு அரசியல் அர்த்தங்களை ஏற்படுத்தியுள்ளதுடன் எதிர்காலத்தில் அவர் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமாக செயற்படுவாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. இது இப்படி இருக்க, காசா பகுதியில் நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பை வகித்து வந்த ஹமாஸ் அமைப்பு தனது நிர்வாக அதிகாரங்களை புதிய தேசிய நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளையும் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியையும் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக கருதப்படுகிறது. கடந்த 2 தசாப்தங்களாக காசாவை நிர்வகித்து வந்த ஹமாஸ் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 2007 முதல் காசாவின் நிர்வாகத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அந்த நிலையில் தற்போது ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகும் முடிவை எடுத்திருப்பது அந்த அமைப்பின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவின் அன்றாட நிர்வாக பொறுப்பிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ஹமாஸ் பலமுறை அறிவித்து வந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் நிர்வாகத்தின் ஊடக அலுவலக தலைவர் இஸ்மாயில் அல் தவாப்தா வெளியிட்டுள்ள தகவலில், அரசாங்கத்தின் அவசர கால குழு தலைவர் முகமது அல் ஃபர்ரா தனது பதவி விலகல் கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு நிர்வாக பொறுப்பை ஏற்கும் வகையில் தற்போதைய அவசரகால நிர்வாக குழுவும் கலைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தேசிய நிர்வாக குழு கடந்த அக்டோபரில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட அமைதி வாரியத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் காசம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா பகுதியின் நிர்வாக பொறுப்பை தொடர்ந்து வகிப்பதை காரணமாக கொண்டு இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாத வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காசா மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் தாக்குதல்களையும் மனிதாபிமான நெருக்கடியையும் முடிவுக்கு கொண்டு வருவதே எங்களின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு மிக விரைவில் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஹமாஸ், அந்த மாற்றம் தடையின்றி நடைபெறுவதற்காக தேவையான அனைத்து நிர்வாக மற்றும் அரசாங்க அதிகாரங்களையும் புதிய குழுவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வளைகுடா பகுதியில் பல மாதங்களாக நிலவிய பதற்றம் மற்றும் போர் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஜப்பானுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரின் தாக்கத்தால் நீண்ட காலமாக அந்த பகுதியில் சிக்கியிருந்த இந்த கப்பல்கள் தற்போது பாதுகாப்பு காரணங்களால் வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 கப்பல்கள் இந்த நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதில் 6 பெரிய எண்ணெய் கப்பல்கள், 2 ரசாயன கப்பல்கள், 1 வாகன கப்பல் மற்றும் 1 கொள்கலன் கப்பல் ஆகியவை அடங்குகின்றன. இந்த எண்ணெய் கப்பல்கள் மட்டுமே சுமார் 12 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. LSEG கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி இந்த சரக்குகள் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் தொடக்கத்துக்கு இடையில் ஏற்றப்பட்டவை. இதில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளிலிருந்தும் பெறப்பட்ட கச்சா எண்ணெய் அடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை ஜப்பானின் முக்கிய கப்பல் நிறுவனமான மிட்சுய் OSK லைன்ஸ் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. கடல் பாதை வழியாக செல்லும் போது பணியாளர்கள், சரக்கு மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பே முதன்மை முன்னுரிமை என அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தென்கொரியாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் S-Oil தனது தேவைக்காக கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற VLCC லாங் விண்ட் என்ற கப்பலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. LSEG தரவுகளின்படி அந்த கப்பல் மார்ச் மாத தொடக்கத்தில் சுமார் 2 மில்லியன் பேரல் சவுதி கச்சா எண்ணெயை ஏற்றிக் கொண்டது. தற்போது அது தனது பயணத்தை தொடர்ந்துள்ள நிலையில் ஜூலை 26ஆம் தேதி தென்கொரியாவின் ஒன்சான் துறைமுகத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முன்னேற்றம் வளைகுடா பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை சற்றே தளர்வை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதுடன் உலக எண்ணெய் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருந்த அழுத்தத்தை குறைக்கும் ஒரு முக்கிய கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் தற்போது நிகழும் மாற்றங்கள் ஒரே தனித்த சம்பவமாக இல்லாமல் பரஸ்பரம் இணைந்த அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதார நகர்வுகளின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றன. கமேனியின் இறுதி ஊர்வலம் ஏற்படுத்திய சமூக மற்றும் அரசியல் தாக்கம், ஹமாஸின் நிர்வாக மாற்ற முடிவு மற்றும் ஹோர்முஸ் வழியாக கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட நகர்வுகள்
இந்த பிராந்தியத்தின் எதிர்கால திசையை நிர்ணயிக்கும் முக்கிய கட்டமாக மாறியுள்ளன. இதன் அடுத்தடுத்த விளைவுகள் உலக அரசியலிலும் எண்ணெய் சந்தையிலும் எவ்வாறு பிரதிபலிக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.